மீண்டும் உங்களை நாங்கள் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த பெண்களுக்கு அவர்களுடைய பாலியல் உறவிலே திருப்தி ஏற்படாத தன்மை, அதாவது ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் முக்கியமாக ஆண்கள் அறியாத ஒரு விடயம், அதாவது ஃபீமேல் ஆர்காசம் என்று சொல்லப்படுகின்ற பெண்களினுடைய உச்சக்கட்டத்தை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே ஆண்களையும் பெண்களையும் நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு வயதிலே, அதாவது ஆண்களும் பெண்களும் தங்களுடைய பிறப்புறுப்பை, ஆண்கள் ஆண்குறியாக இருக்கலாம், பெண்கள் தங்களுடைய வெஜைனால யோனி பகுதி கிளிட்டோரியஸாக இருக்கலாம், அவற்றை உணர்ந்து பார்க்கின்ற போது அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த ஒரு இன்பம் ஏற்படுவதை எந்தெந்த வயதிலே அவர்கள் உணர்வார்கள் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெண்கள், நீங்கள் யூடியூப்ல பார்க்கின்ற போது சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற போது உங்களை ஒருவதும் ட்ரேஸ் பண்ண மாட்டார்கள், யார் இதை பார்த்திருக்கிறீர்கள் சொல்லி. இது முற்றிலுமே ஒரு அறிவு சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கு மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 09477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077756245 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே சாதாரணமாக ஒரு ஆண், உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு ஆண் பெரிய, அதாவது ஒரு ஆண் எவ்வாறு வயதுக்கு வருகிறார், அதே நேரத்தில் பெண் எவ்வாறு வயதுக்கு வருகிறார் என்ற வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். பெண்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு எப்போது அவர்கள், அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுவார்கள், வயதுக்கு வருவார்கள் என்று சொன்னால் அது நேரடியாகவே வெளியிலே தெரியக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். ஏனெனில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த மென்சுரேஷன் அல்லது மாதவிடாய். ஆனால் இதே நிகழ்ச்சி ஆண்களுக்கு வெளிதாக எளியிலே தெரியக்கூடிய ஒன்றாக இருக்க முடியாது. அவர்களுக்கு மீசை முளைப்பது, பிறகு இந்த பியூபிக் ஏரியான்னு சொல்லப்படுகிற அவர்களுடைய இனப்பெருக்க பகுதியில், ஆண்குறி பகுதியிலே முடி முளைப்பது, அதே நேரத்திலே இரவிலே அவர்களை அறியாமலே ஆண்குறி தானாக விரைப்படைவது, இரவில் அவர்கள் அறியாமல் ஆண்குறியிலிருந்து விந்து வெளியேறுவது அல்லது திரவம் வெளியேறுவது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்படுகிறது. எனவே சாதாரணமாக இலங்கை போன்ற நாடுகளிலே இந்த பெண்கள் பருவமடைகின்ற வயதானது 11 வயதில் இருந்து 15 வயசு மட்டும் வித்தியாசம் இருக்கிறது. ஆண்களை சொன்னப்பட ஆண்களும் அதே வயதில் தான் ஏறக்குறைய 13 வயசுக்கு முதல் ஆண்களுக்கு இந்த அறிகுறிகள் எல்லாம் வெளியிலே தெரிய ஆரம்பிக்கிறது. ஆனால் ஒரு ஆண் தன் 17 18 வயதிலே தான் இன்ப உறுப்பிலே, தன்னுடைய ஆண் உறுப்பிலே, ஆண் குறியிலே இன்பம் இருப்பதை உணர்வது எப்போது என்றால் ஒரு ஆண் தன்னுடைய 17 18 வயதில். அதே நேரத்தில் ஒரு பெண்ணை பார்க்கின்ற போது அந்த ஆராய்ச்சி தான் எல்லாம் சொல்லுகிறது, பல பெண்கள் 95% பெண்கள் தங்களுடைய 25 வயது வரும் வரை அவர்களுக்கு அவர்களுடைய இந்த பெண் உறுப்பிலே அல்லது கிளிட்டோரியஸில் இருந்து இந்த இன்பம் ஏற்படுவதை தெரியாத ஒன்றாகத்தான் 195% பெண்கள் இந்த கேட்டகரி இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் கூட அவர் ஒரு ஆராய்ச்சி முடிவுதான். அதே நேரத்திலே பெரிய ஒரு துக்ககரமான ஒரு உண்மை என்னவென்றால், திருமணம் முடித்த பிற்பாடும் கூட 4-5 பிள்ளைகள் இருந்தும் கூட அந்த பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கை காலத்திலே ஒரு தரம் கூட அவர் உச்சக்கட்டம் அடையவில்லை என்று சொல்வதை நான் கண்கூடாக காதூடாக கேட்டிருக்கின்றேன். எனவே இது ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. திருமணம் முடித்தும் கூட தங்களுக்கு தங்களை மயக்கும் இந்த உச்சக்கட்ட இன்பம் இருக்கிறது என்பதை இந்த பெண்கள் உணர்வதில்லை, அறிவதில்லை. அது பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது.
எனவே இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை என்றால் எங்களை போன்ற மூன்றாம் உலக நாடுகளிலே இந்த செக்ஷுவல் சாட்டிஸ்பாக்சன் என்று சொல்லப்படுகிற இந்த செக்ஸ் பண்ணுகின்ற போது பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அதன் மூலமாக திருப்தி ஏற்படாமல் விட்டால் அது பலதரப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் இலங்கை ஊடகங்களை பார்த்தால் அது பெரிய அதிர்ச்சிக்குள்ளான ஒரு நிகழ்ச்சியாக கூட எங்களுக்கு இருக்கின்றது, நீங்கள் பார்க்கலாம். எனவே இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? பெண்கள் தங்களுடைய உரிய வயதிலே தங்களுக்குரிய இன்பத்தை உணராமலும் அதே நேரத்திலே வயது போக 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 அவர்கள் பிழையான மார்க்கங்களிலே பிழையான ரீதியிலே அவற்றை உணர வெளிக்கிடுகின்ற போதுதான் நேற்று நடந்த நிகழ்ச்சி போல கொலைகள் எல்லாம் கொள்ளைகள் எல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மிக முக்கியமானது என்னென்றால் தங்களுடைய அந்த பிறப்புறுப்பில் தங்களுடைய கிளிட்டோரியஸில் இருந்து அந்த இன்பம் ஏற்படுகிற அந்த விழிப்புணர்வானது அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு ஒரு உடம்பிலே ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு ஆண்களுடன் கதைக்க வேண்டும், ஆண்களுடன் பேச வேண்டும், ஆண்கள் இருக்கிற இடங்களுக்கு போய் நிற்க வேண்டும், ஆண்கள் பார்க்கின்ற மாதிரி உடுப்புகளை உடுத்த வேண்டும், பிறருக்கு உடல் தெரிகின்ற மாதிரி உடுப்புகளை உடுத்த வேண்டும் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அந்த பெண்களுக்கு அந்த உச்சக்கட்டம் ஏற்படாத ஒரு தன்மையைத்தான் இருக்கின்றது. எனவே இதுதான் ஒரு பிரச்சனை. எனவே உச்சக்கட்டம் ஏற்படாவிட்டால் என்ன நடைபெறும்? அவர்களுக்குள்ளே ஒரு வேக்கன்சி, ஒரு வெற்றிடமானது அவர்கள் தங்களுடைய உணர்விலே, தங்களுடைய மனதிலே, தங்களுடைய உணர்விலே, உடலிலே அவர்கள் உணர்வார்கள். இந்த உணர்வு காரணமாக அவர்கள் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போய் தங்களுடைய சிலர்கள் தங்களுடைய தாயை கூட கொள்ளுகின்ற ஒரு அளவுக்கு கொண்டு போய் அந்த உணர்வு அவர்களை கொண்டு போய் விடுகிறது. எனவே இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. எனவேதான் நான் சொன்னது போல அனைத்து பெண்களுமே சாதாரணமாக 25 வயது வந்தபோது அல்லது திருமணம் முடித்த பிற்பாடு தங்களுக்கு இந்த உச்ச இன்பம் ஏற்படுகின்ற அந்த உணர்வுகளை தங்களுடைய உடல் உறப்பு மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டும், அவற்றை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அதன் பிற்பாடுதான் அவர்களுக்கு ஒரு முழுந்த ஒரு மன நிம்மதி, ஒரு மன அமைதி அவர்களுக்கு கிடைக்கும். இல்லாவிட்டால் எப்போதுமே அவர்கள் படபடப்பாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த உச்ச இன்பம் அனுபவிக்கின்ற பெண்கள் மிகவும் மூளை உள்ளவர்களாகவும் சரியான இன்டெலிஜென்டாகவும் அதாவது அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள் சொல்லி அதுவும் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கின்றது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், நான் கண்டிருக்கின்றேன். எனவே சில நேரங்களில் சிறு வயதிலேயே எங்களுடைய வைத்திய நண்பர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். அவர்கள் முடித்த பிற்பாடு நேரடியாகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கணவன் இருவருமே வைத்திய நிபுணர்களாக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. முக்கிய காரணம் என்ன? இருவருமே திருமணம் முடித்த பிற்பாடு அங்கால இங்கால ஆண்களையோ பெண்களையோ பார்க்க வேண்டிய தேவையில்லை, வீட்டுக்கு வெளியிலே வெளிக்கிற தேவையில்லை. வீட்டில் இருந்து கொண்டு தங்களுடைய முழு கவனத்தையும் தங்களுடைய படிப்பிலே செலுத்தி அவர்கள் நல்ல ஒரு நிலைமையை அவர்கள் அடையக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த மேலும் அதே இதிலே இன்னொன்று சொல்லப்படுகிறது, அதிக கற்பனை திறனுள்ள பெண்களே தங்களினுடைய உச்ச இன்பத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய திறன் உள்ள பெண்களாக இருக்கிறார்கள். அதுவும் ஒன்று சொல்லுகிறார்கள், அதாவது கற்பனை வேணும். அதாவது உங்களுக்கு தெரியும், இமேஜினேஷன் என்று சொல்லுவோம். இந்த அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம். அந்த கற்பனை திறனானது பலதரப்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கும் ஒரு மூல காரணமாக இருக்கின்றது. எனவே அதிக கற்பனை திறனுள்ள பெண்கள் தான் தங்கள் உச்ச இன்பத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒருவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த கற்பனை திறன் அற்ற பெண்களுக்கு அதிகமாக பாலியல் சார்ந்த உணர்வுகள் எழுவது என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே அதான் சில பேரை பார்க்கலாம், நீங்கள் 30-35 வயசு வரை மட்டும் அவர்கள் திருமணம் முடிக்க மாட்டார்கள். அப்புறம் 40 வயசுக்கு பிறகு பெண்கள் திருமணம் முடித்த பிற்பாடு அந்த சொல்லுவார்களே வயசு போன பிறகு ஒரு நாய்க்குணம் வரும் என்று, அதே போல 40-45 வயதிலே அவர்களுக்கு அவர்களுடைய வயதுக்கு ஏற்ற வகையிலே அவர்கள் நடக்காமல், வயதுக்கு ஏற்ற வகையிலே உடுப்புகளை போடாமல், அவர்கள் பார்க்கலாம் போடாமல் அவர் என்ன செய்கிறார்? இதுதான் பிரச்சனை. அவருக்கு பிந்திய கற்பனைத்தனம் குறைந்த பெண்களுக்கு இந்த உச்சக்கட்ட இன்பம் என்பது மிகவும் பிந்திய நிலையில் ஏற்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதன் மூலமாக சில பிரச்சனைகளையும் அவர்கள் எதிர்கொள்ள முடியும். எனவே இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.